உங்களுக்கு யாருக்குமே ஞாபகத்திலையும் இருக்காது. அதே போல எனக்கும் ஒரு சில அடிகள் தான் தெரியும். அதைத்தான் கொஞ்சம் எழுதி வச்சு அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துல அந்த நேரத்தில் நாம் எல்லாம் அந்த பாடசாலை கீதத்தை எல்லாரும் சேர்ந்து இசைத்திரிக்கம் என்ற ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக தான் இங்க பாடப்படுது. அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க 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 மாண்புரு புகழுடன் வளர்க. வாழ்க 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 மாண்புரு புகழுடன் வளர்க. வாழைச்சேனை முஸ்லிம் வித்யாலயம் வாழ்க மாண்புரு புகழுடன் வளர்க. வாழைச்சேனை முஸ்லிம் மகா வித்யாலயம் வாழ்க மாண்புரு புகழுடன் வளர்க. கட்டிடும் சிறார்கள் சித்திகள் வெட்டு கவினொரு கலைகளும் கட்டு. கட்டிடும் சீரார்கள் சித்திகள் வெட்டு கவினொரு கலைகளும் கட்டு. கண்ணியமோங்கி புண்ணியம் சிறந்து ஜெகத்தினில் உயர்ந்திடவே. கண்ணியம் ஓங்கி புண்ணியம் சிறந்து ஜெகத்தினில் ஓங்கிடவே. வாழ்க 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 மாண்புரு புகழுடன் வளர்க. மாண்புரு புகழுடன் வளர்க. ஆசிரியராக இருந்த இலங்கை வானொலி ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே ஒரு கவிஞராகவும் பணியாற்றிய ஆனந்தராஜா சேர் அவர்கள் தான் இந்த பாடசாலை கீதத்தை இயற்றியவர். அதன் பிறகு மற்றொரு பாடலையும் அவர் இயற்றியிருந்தார். அதுக்கு மிக சிறப்பான ஒரு பாடல். திருமறைந்த அருள் நிறையல்லா தினமும் தொழுது உனை துதிக்கின்றோம். அந்நூறொளியில் அறிவு நிற்பருக இறைவா என்றும் அருள் புரிவாயே. அருள் மறைந்த இந்த பாடலையும் ஆனந்தராஜா சேர் தான் இயற்றியிருந்தார். அது பிறகு தொடர்ச்சியாக அந்த பாடல் இருந்தது. பிறகு வாழைச்சேனை அன்னூர் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையாக மாற்றியதன் பிறகு அதற்கு பிறகு தற்பொழுது ஒரு பாடல் இருக்கின்றது, பாடசாலை கீதம். அந்த பாடலும் மிக நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. அதை மாற்றவில்லை. தெரிஞ்ச இப்ப அன்னூர்ல படிக்கிறார்கள் ஞாபகம் என்னாடி சொல்லுங்க. அருள்மறையை தந்தவனே அல்லாஹ், அகிலம் யாவும் படைத்தவனே அல்ஹம்துலில்லாஹ். அறிவு ஒழுக்கம் பண்பு அனைத்தும் சீராய் இணைந்து தேசிய பாட கல்லூரி ஓங்கி உயர்ந்து வளர்கவே. அருள்மறையை தந்தவனே அல்லாஹ், அகிலம் யாவும் படைத்தவனே அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த பாடல் இயற்றியது நான் மறந்து போயிட்டேன். இந்த டச்சிலா போயிட்டு அது இவ்வாறு மிக சிறப்பான பாடலை இங்கு பாடி நான் ஞாபகப்படுத்திய வாரிசியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு நீண்ட நாட்களாக நாங்கள் இதை ஆரம்பித்தது, எங்களுடைய இந்த ஒன்றியத்தை நம்மளுடைய அமைப்பை ஆரம்பித்ததிலிருந்து இப்படியான ஒரு சந்திப்பை நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் மிக ஆவலாக இருந்தோம். இருந்தாலும் எங்களுடன் கற்ற ஒரு மாணவி ரவுஃபா அவர்கள் வருவார்கள், இங்கே வருவார்கள். அதுக்கு அன்சார் ஹாஜியார் அவர்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள் என்ற செய்தி அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. அந்த நாளுக்காக காத்து கொண்டிருந்தோம். அந்த இனிய நாளும் இன்று வந்திருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள் அன்சார் ஹாஜியார் ரவுஃபா தம்பதியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இவ்வளவு இந்த அழைப்பை ஏற்று எங்களுடைய வகுப்பிலே கற்ற மாணவர்கள் அதே இளமையுடன் அதே அந்த பழைய சிந்தனையுடன் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வகுப்பு அந்த நேரம் தற்பொழுது இருக்கின்றது போல கெடுபிடிகள் இல்லாத ஒரு சுவாரஸ்யமான கற்றலில் நாங்கள் ஈடுபட்டோம். எப்பொழுதும் நான் பின்வரிசையை நாடி இருப்பதென்ற காரணம் ஃபாரூக் அவர்களும் என்னுடன் சேர்ந்து இன்னொருத்தர் இருந்தார், நம்முடைய மீராசாட்சியருடைய தம்பி லத்தீப். இருவரும் பாட்டு படிப்பார்கள், நான் தாளம் தட்டணும். இப்படியே தாளம் தட்டி தட்டியே நம்மளை பின்னுக்காக்கு நாட்கள் தான் ஆக. நான் இன்றைக்கு படிப்பிக்கிற போது மாணவர்கள் சொல்ற பின்னுக்கு இருந்து பாட்டு படியாதுங்க. நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரு இலங்கை பாதுகாப்பு படை போய் சேர்ந்துட்டோம். அதுல இருந்து எங்க அமீர் விசேட அதிரடிப்பட அவரு, நாங்க போலீஸ் துறை, ஃபாரூக், அப்படி நிறைய பேர் நாங்க ஒரு 30க்கும் மேற்பட்டாக்கள் வந்து இலங்கை பாதுகாப்பு படையில போய் ஒவ்வொரு செக்ஷன்லையும் சேர்ந்துட்டோம். சேர்ந்து கிட்டத்தட்ட நாங்க வேலைஞ்சிருக்கிற காலத்துல அதி உச்சமான பிரச்சனை எந்த அளவுக்கு தலைவர் உயர்த்தினபடி விழும். அப்படி ஒரு இக்கட்டான கட்டத்துல நாங்க இலங்கை பாதுகாப்பு படைக்கு ஒரு
வருஷம் அல்லது ஒரு 20 வருஷம் 15 வருஷமா எல்லாருமே சேவை செஞ்சிருக்கோம். அது நம்மளோட படிச்ச இந்த வகுப்புல இருந்து இலங்கை பாதுகாப்பு படை போனது எனக்கு அது பெருமை. அதுவும் இல்லாம அந்த பாதுகாப்பு படையில நம்மளோட படிச்ச இக்பால், எம்ஏ இக்பால், மாதர் அலியார் இக்பால் என்றவரு அவரு காலமாயிட்டாரு. அதே போல சுபைர் காலமாயிட்டாரு. அதே போல எம்எஸ் இஸ்புல்லா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு சிறந்த ஒரு அறிவிப்பாளர் மட்டும் இல்ல, இஸ்மாயில் சாரை போல ஒரு நிகழ்ச்சியே ஒரு ப்ரோக்ராமே நடத்தி முடிப்பார். இன்னைக்கு அவர் இருந்தா அவரு தான் தலைவர். அப்படி ஒரு கட்டிக்காரன். அதே போல அலெக்சா விளையாட்டு கழகத்தை ஆரம்பிக்கிறதுல எங்களோட பங்களிப்பு செஞ்ச முக்கியமான ஒரு ஆள் இஸ்புல்லா. ஏன்னா எங்களுக்கு அந்த முதல் வந்து எங்களுக்கு எலவன்ஸ் எல்லாம் பண்ண தெரியாது. அப்ப எங்களை கூட்டி கொண்டு வச்சு இஸ்புல்லா தான் இந்த எலவன்ஸை எப்படி பண்ற என்னத்தான் மைக்கத்துக்கு இணைகிற முதலாக வந்தவர் தான் நம்ம அன்னூர் கிரவுண்ட்ல. அப்படி ஒரு காலகட்டத்துல அதுக்கு பிறகு நாங்க பாதுகாப்படையில வேலை செய்கிற காலத்துல பிறகு சின்ன சின்ன பிரச்சனையில பட்டுச்சு. அதே போல நாங்க எங்களை தற்பாதுகாப்புக்காக நான் வந்து இலங்கை வங்கி பாதுகாப்பு படைக்கு திரும்ப நான் மாறிட்டேன். இப்ப நான் இந்த வரையும் வேலை செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த சேவை காலம் இந்த 12ஆம் மாதத்தோட முடியுது. இன்ஷா அல்லாஹ் நான் சேவை செஞ்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட பாதுகாப்பு சேவைன்னு சொல்லி நான் ஒரு 40 வருஷம் இந்த பணியை செஞ்சிருக்கிறேன். அதுவும் இல்லாம நான் எந்த முறைப்பாடும் இல்லாம பொதுமக்கள ஏச்சு பேச்சு இல்லாம இந்த பாதுகாப்பு துறையில நான் வேலை செஞ்சு விலக போறேன். அடுத்தது எந்த பிள்ளைகளை பொறுத்தளவுல 2 பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை இல்லை எனக்கு. அதுல ஒரு மகள் வந்து பார்மசி செஞ்சு தற்காலிகமா குட்வில்ல வேலைகிறா. இப்ப அவ லீவ்ல இருக்கிறா. அடுத்த மகளை நான் ஓதி வச்சிருக்கிறேன். அவ ஆபீஸ் ஆகி அவ இன்ஷா அல்லாஹ் எல்லாம் முடிச்சு கிதாபெல்லாம் முடிச்சு அவ 7 பாஸ் பண்ணி இந்த முறை அவ ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு போறதுக்காக ரெடியா இருக்கிறான். அதே போல எனது பிரதர் அசப் சார் உங்களுக்கு தெரியும். பம்பால ஸ்கூல் 100 கொண்டாடி கொண்டிருக்கேன்டா. அதுக்கு அடித்தளம் வந்துட்டு இந்த அசரப் சார், இந்த இஸ்மாயில் சார். நானும் ஓய்வு வரை படித்துவிட்டு ஒரு போலீஸ் உத்தியோகத்தராக கடமையாற்றி எல்டிடி பிரச்சனையாக தான் அந்த உத்தியோகத்தையும் கைவிட்டேன். வேலை செய்யும் போதும் சிங்களவர்கள் நம்மளையே மேய்க்க பார்ப்பார்கள். அப்போது நான் ஒரு மொழி ஒன்று பேசுவேன். ஏய் கட்டானா காவியா பசாலம் எனக்கு ஏ ஜில்சினா கட்டான ஹிம்பத்தன முஸ்லிம் மத்த பரக்கத ஜீமுனா கே ஜில்சினா இப்பலறனகா வனி மினி மான மசாலா சாவறாங்கனகா இப்ப தரனா விலேந்தர மட்டக்களப்பு சைதா பஞ்சார் அவன லிபின் நாம மசாலா ஜீமுனா கே ஜில்சினா பரன இம்மா மசாலாகா வனி தார மசாலாகா ஈ கர்னகா அவன் நம்ம முஸ்லிம் படி மாதிரி கேம் போடுவார். அந்த சாவன் நடந்து ஒளிச்சு வைப்பாங்க. ஒளிச்சா நான் பேசுறேன் ரஞ்சித் கட்ட மச்சான் நேபார் மச்சான் ஜில்ல அவன ஹாஜ அலவின் தான ஹாஜ பினியா மசாலா அவன மிமிய சனகா ஏ ஜில்சித்ல கடானா ஆவாசால எனகா சர்னிவால் ஈ கர்னகா பாரு மச்சான் வீலும் மச்சான் மங்கத்தா நான் இந்த இடத்துல மச்சான் நல்லா கொண்டு வந்து காப்பிட்டாய் இல்ல அதே கேதி அவன் டைரி குடு அந்த சாமான குடு பாத்திர சாமான குடு இந்த பேர்ல இனிமேல் வச்சுக்க கூட அந்த பவுடி இந்த இருந்து விட்டணும் கை விட்டணும். சரி பாருங்க மச்சான் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் மச்சான். அப்படியே நான் முஸ்பத்தெல்லாம் காட்டி போட்டு தான் வந்து எழுதிலையா நான் தப்பின்னு உங்களோட முகத்தெல்லாம் இந்த சந்தர்ப்பத்துல பாக்குறது அல்லாஹ் தாலா போட்டிருக்கேன். சீதவிர இரணத்தை சாப்பிடுறதுக்கு அல்லாஹ் தாலா ரபில் ஆலமீன் எல்லோருடையும் எனக்கு நண்பர்கள் எனக்கு நண்பிகளோட சாப்பிடுறதுக்கு அல்லாஹ் தாலா வச்சிருக்கேன்.